ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓ டாஸ்கில் மைக்ரோ டாஸ்கில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமும் ஷேர் சாட்டில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இல்லைனா ஷேர் சாட் ஃபேஸ்புக் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் சாட்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் எப்படி வந்து போஸ்ட் போட்டு எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ எஸ்பிஓஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய எஸ்பிஓ லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணி டுடே டாஸ்க் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கோ டாஸ்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் நான் என்னென்ன பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, சிம்பிளாக சொல்லிடுறேன். ஒரு வீடியோ ஒன்று ப்ளே ஆகும். அதை வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிவிடுங்க. கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுங்க. ஓகேங்களா, அந்த டைமிங் முடிஞ்சிட்ட பிறகு உங்களுக்கு அடுத்ததாக நெக்ஸ்ட் போகிற ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. இப்போ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. சிம்பிளான டாஸ்க் தான். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் பண்ணவே உங்களுக்கு பண்ணிடலாம். ஓகே, கோ டு டாஸ்க் பேஜ்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓப்பன் அமேசானுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, அமேசானுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பு ஏதாச்சும் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கங்க. அந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா, அந்த ப்ராடக்ட்டோடைய பிக்சரும் அதோட டைட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எதில் போஸ்ட் பண்ண போகிறீங்களோ, இன்ஸ்டாகிராமோ இல்லை ஷேர் ஷாட்டோ இல்லை ஃபேஸ்புக்கோ எதில் போஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் அதில் அட்டாச் பண்ணிவிட்டு, அதில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க தெரியுமா, அதிலே ஒரு டைட்டில் ஒன்று இருக்கும். அந்த டைட்டில் அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஹேஷ்டாக் போட்டு ஜென் ரிவ்யூஸ் போட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. போஸ்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற லிங்க்கை எடுத்துகிட்டு வந்து அதை ஷேர் லிங்க் கொடுத்து அந்த லிங்க் எடுத்துகிட்டு இங்கே போஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே டைட்டில் என்ன இருக்கு இல்லையா, டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் இது பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் இன்ஸ்டாகிராம் பண்ணுறீங்களா ஷேர் பண்ணுறீங்களா அந்த டைட்டில் பற்றி கொடுத்துடணும். டைட்டில் கொடுத்துட்டு இதில் சூஸ் டைப்பில் அதே போல் தான். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் கொடுத்துருந்தா இன்ஸ்டாகிராமில் பண்ணுறீங்களா இன்ஸ்டாகிராமு, ஷேர் பண்ணுறதா ஷேர் ஷாட்டு இது பண்ணிவிட்டு யூஆர்எல் இங்கே அங்கே காப்பி பண்ணி இங்கே பண்ணணும். ஓகேங்களா, இதை உங்களுக்கு நான் டெமோவாக பண்ணி காட்டுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் அதாவது அமேசான் வெப்சைட்டோ ஆப் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. நான் என்ன பண்ணேன், இந்த ப்ராடக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். இதோட டைட்டிலுமே நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, டைட்டிலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே காப்பி பண்ணக்கூடாது, கொஞ்சம் தான் காப்பி பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து போஸ்ட் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக போஸ்ட் போடக்குள்ள மொத்தமாக நீங்கள் இது காப்பி பண்ணிங்கன்னா அது வந்து செட் ஆகாது. ஓகேங்களா, நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இது டைட்டில் வந்து சின்னதாக காப்பி பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட்டுமே என்ன பண்ணிக்கிறேன், இந்த ப்ராடக்ட் தெரியுமா ஸ்க்ரீன்ஷாட்டுமே எடுத்துட்டேன். ஓகேங்களா, நீங்களுமே என்ன பண்ண ஆப்பிலோ இல்லை வெப்சைட்லையோ ஏதாச்சும் ஒன்று போய்ட்டு எடுத்துங்க. ஓகேங்களா, எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு இதில் ஷேர் ஷாட்டில் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சார். ஓகேங்களா, ஷேர் ஷாட் நான் எடுத்துக்கிறேன். ஷேர் ஷாட் சொல்லிட்ட பிறகு அடுத்ததாக உங்களுக்கு நான் இன்ஸ்டாகிராமில் எப்படி பண்ணணும் சொல்லித்தரேன். ஓகேங்களா, ஓகே, இப்போ நான் ஷேர் ஷாட்டும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இப்படி தான் எல்லாமே ஷோ ஆகும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கான் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுங்க. ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு போஸ்ட் மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வரும். ஓகேங்களா, இதை அலோ கேட்டால் அலோ கொடுங்க. எல்லாத்துக்குமே அலோ கொடுத்துருங்க. ஓகேங்களா, அலோ கொடுத்துட்டப்போ உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். கேலரி ஓப்பன் ஆகிட பிறகு உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆகுது இல்லையா, அதில் நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் அப்லோட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, டக்குன்னு வரும். இங்கே நெட்வொர்க் கொஞ்சம் போராக இருக்கிறதுனால எனக்கு இப்படி இருக்குது. ஓகேங்களா, ஓகே, இப்போ பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அப்போ ப்ளஸ் ஐக்கனுக்கு கீழே கொடுக்க போகிறீங்க. கொடுத்துட்ட பிறகு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த பேஜை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராடக்ட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க மேலே அந்த ஹெட்லைனுக்கு இருக்குது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காமிக்கிறாங்க. ஓகேங்களா, இந்தமாரி பிக்சரு அந்த ஹெட்லைன் தெரிய மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, மேக்ஸிமம் அந்த அமௌண்ட் தெரிய கூட ஸ்க்ரீன்ஷாட் முடிஞ்சால் எடுத்துங்க. ஓகேங்களா, எடுத்துகிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஷோ ஆகும். ஓகேங்களா, இந்த லொக்கேஷன் ஆன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கங்க. இங்கே பாருங்கள் மேலே வந்து பாருங்கள் கிரியேட் போஸ்ட்டுக்கு கீழே ஒன்று எழுதுகிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்களா. இந்த இதில் இது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க. ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணால் அங்கே டைட்டில் ஒன்று நான் காப்பி பண்ண சொல்லியிருப்பேன் அமேசானில், அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு அதை லைட்டாக ஸ்பேஸ் விட்டு ஹேஷ்டாக் போட்டு ஜென் ரிவ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுங்க. REVIEWS. ஓகேங்களா, இவ்வளோ தாங்க விஷயம். ஓகேங்களா, கீழே பாருங்கள் கிரியேட் டேக்னு இருக்கே, அந்த கிரியேட் டேக் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது வரும். நான் ஜென் ரிவ்யூஸ் போது இந்த போட்டேன், ஜி போட்டுக்கிறேன். ஓகேங்களா, அவ்வளோதான் விஷயம். ஜென் ரிவ்யூஸ் போட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா முடிஞ்சுதுங்க. ஓகேங்களா, இப்போ மறுபடியும் கூட நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இந்த ஹேஷ்டாக்லாம் கரெக்டாக போடுங்க. ஓகேங்களா, தப்பாக போடுங்க இதாகிடும். சூஸ் யுவர் கேட்டகரின்னு சொல்லிட்டு காமிது. கேட்டகரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த போஸ்ட் போடுறீங்களோ அதுக்கு சம்மந்தமான அது கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கணும். சப்போஸ் நான் இதை பாருங்கள் ஃபேஷன் அண்ட் ஸ்டைலு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போஸ்ட் போடுறீங்களோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன போஸ்ட் போட்டேன், ஒரு ஜாமா ஜட்டு மாதிரி ஏதோ ஒன்று போட்டேன்னு நினைக்கிறேன்.
ஸோ அது என்ன பஜார்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பஜார்னு போட்டு ஓகே கொடுத்து இது பண்ணிவிட்டு வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அந்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. நான் மார்க் பண்ணி காமிப்பேன் பாருங்கள். ஸோ அந்த ஹெட்டிங் இருக்கா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் ஜென் ரிவ்யூஸ் இருக்கா நான் போட்டது. ஸோ திரும்பி கூட நான் அதை ஆட் பண்ணி காட்டுறேன் ஜென் ரிவ்யூ. இப்போ பாருங்கள், இந்த ஹெட்டிங்கை பொறுத்தவரைக்கும் இங்கே தான் நான் காப்பி பண்ணேன். அதாவது அமேசானுடைய அந்த வெப்சைட்டில் நம்ம எடுத்தோம் இல்லையா ஸ்க்ரீன்ஷாட்டு, அங்கேயே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த டைட்டில் ஃபுல்லுத்தி காப்பி பண்ணக்கூடாது, லைட்டாக தான் காப்பி பண்ணிக்கணும். அந்த காப்பி பண்ணி நாங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன், ஹேஷ்டாக் போட்டு ஜென் ரிவ்யூஸ். ஓகேங்களா? ஸோ ஜென் ரிவ்யூஸ் கொடுத்துனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஓகே கொடுத்துருங்க கீழே. ஓகேங்களா? ஹேஷ்டாக் ஜென் ரிவ்யூஸ்னு இருக்கு இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட இப்போ 74 போஸ்ட் கிட்ட பண்ணிட்டாங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துருங்க. திரும்பி பேக் ஆப்ஷன் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே திரும்பி ஷோ ஆகும். ஓகேங்களா? ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து என்ன ப்ரோ கீழே எதுவும் காமிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா பேக் ஆப்ஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்துட்ட பிறகு எழுதிட்ட பிறகு இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு பேக் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்கே கீழே கற்று எதுவுமே நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. இந்த பேக் ஆப்ஷனை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாருங்க வந்துருங்க. அவ்வளோதான். ஓகே, ஹேஷ்டாக் ஜென் ரிவ்யூஸ் கொடுத்துட்ட பிறகு இங்கே பாருங்கள், செலக்ட் யுவர் டேக் பேஜ்னு இருக்கு இல்லையா? இங்கே நீங்கள் கொடுத்துட்டு கிரியேட் டேக் கொடுத்து கூட நீங்கள் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். ஹேஷ்டாக் ஜென் ரிவ்யூஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் அதில் என்ன கேட்டகரி ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டகரி என்ன போஸ்ட் போகிறீங்களோ அந்த கேட்டகரி கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அந்த டேக் அதில் வந்து உட்காந்துரும். பேக் கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும். அவ்வளோதாங்க விஷயம். ஓகேங்களா? இதில் போஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யுவர் போஸ்ட் இஸ் கெட்டிங் அப்லோடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வரும். இதுதாங்க விஷயம். பாருங்கள், கீழே பாருங்கள், அப்லோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இவ்வளோ தான் விஷயமே. ஓகேங்களா? ஸோ இது அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? உங்களோட அப்லோட் ஆகிடுச்சு. நீங்கள் அப்லோட் பண்ணது எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் மெயின் பேஜுக்குள்ளே போங்க. இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு ப்ரொஃபைல் ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரொஃபைல் உள்ள போனீங்கன்னா ப்ரொஃபைல் உள்ள போயிட்ட பிறகு உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணுறது எல்லாமே காமிக்கும். ஸோ இந்த போஸ்ட் பண்ணல காமிக்குதா, அதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஓகேங்களா? இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்கே இப்போ டவுன்லோட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 புள்ளி ஒன்று இருக்கும். ஸோ அந்த 3 புள்ளியை தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேர் மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், உங்களுக்கு காப்பி லிங்க்னு ஒன்று இருக்கும். அந்த காப்பி லிங்கை டச் பண்ணிங்க. திரும்பி அந்த 3 டாட் கிளிக் பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே ஷேர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், காப்பி லிங்க் கொடுத்துட்டு அப்படியே எஸ்பிஓக்குள்ளே வந்துடுங்க. எஸ்பிஓக்குள்ளே வந்துட்டு ஸோ ஓகே, எஸ்பிஓக்குள்ளே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே டைட்டில் இருக்குது இல்லையா? இங்கே டைட்டிலில் வந்து என்ன பண்ணணும்னா ஷேர் SHARECHAT ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன். சூஸ் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்னு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு அங்கே காப்பி பண்ணிங்களே லிங்க்கு, அந்த காப்பி பண்ணத லிங்க்கு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான், இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேரில் போஸ்ட் போட்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு. ஸோ அதே மெத்தட் தான் நீங்கள் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயுமே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ அதே டைட்டில் தான் நம்ம என்ன பண்ணோம் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ அதுவுமே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? பாருங்கள், இன்ஸ்டாகிராம் வந்துட்டிங்களா? இன்ஸ்டாகிராம் வந்துட்ட பிறகு உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும்னு நினைக்கிறேன். நான் ஷோ பண்ணி கூட காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த ப்ளஸ் ஐக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கான் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க இல்லையா? அதாவது அந்த அமேசான் இது நான் ஒரே ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். அமேசான் இது ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் என்ன பண்ணால் அதில் அப்லோட் பண்ணுறீங்க. டச் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்துடும். திரும்பி நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், எங்கள்கிட்ட ரைட்டே கேப்டன் டைட்டில் இருக்கு இல்லையா? இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே காப்பி பண்ணிங்க இல்லையா? அதாவது இந்த ஹெட்லைனு. ஸோ ஹெட்லைன் மேலே உங்களுக்கு இது ஆகுது, ஷோ ஆகுது. அது பார்த்து கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸோ அதே பார்த்து நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். POLYAPO. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வருது. ஓகேங்களா? ஹேண்டி. இதை நான் போட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா ஹேஷ்டாக் போட்டு ஜென் ரிவ்யூஸ் REVIEWS இதுமாரி போட்டுக்கிறேன். அவ்வளோதான் விஷயமே. ஓகேங்களா? ஜென் ரிவ்யூஸும் போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடும். அவ்வளோதான் விஷயமே. ஸோ மற்றபடி நீங்கள் வேறு எதுவுமே இதில் பண்ண தேவையில்லை. ஓகேவா? எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஹேஷ்டாக் ஜென் ரிவ்யூஸ் போட்டிங்க, ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணிட்டீங்க. ஸோ அது எதுவுமே நீங்கள் பண்ணாமல் கீழே அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் ஆகிடுங்க. அவ்வளோதாங்க விஷயமே. ஸோ ஷேர் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு ஷோ ஆகும். இல்லை அப்படின்னா உங்கள் இதில் போய் நீங்கள் என்னென்ன போஸ்ட் பண்ணீங்களோ அங்கேயே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்க? எல்லாமே ஷோ ஆகும். அதை போய் நீங்கள் கூட அதோட போய்ட்டு எடுத்துக்கலாம். வேறு போட்டு காட்டுதா, கீழே ஷேர் ஆப்ஷன் இருக்கா? அந்த ஷேர் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து லிங்க் காப்பி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அந்த லிங்க் கொடுத்து காப்பி லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பி ஆகிடும். அதை அப்படியே எடுத்துக்கிட்டு வந்து நம்ம SBO வெப்சைட்டில் போர்ட்டலில் வந்துட்டிங்கன்னா
இங்கே ஷேர் ஷாட்னு கொடுத்தீங்களா, இங்கே இன்ஸ்டாகிராம்னு போட்டுங்க. போட்டுட்டு இங்கே ஷேர் ஷாட் கொடுத்தீங்க, இங்கே இன்ஸ்டாகிராம் டச் பண்ணிக்கங்க. ஸோ இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. ஓகே, நான் டெமோக்காக பண்ணி காட்டினேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும், அங்கே காப்பி பண்ண லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். அவ்வளோதாங்க விஷயம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து மைக்ரோ டாஸ்கில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. ஷேர் ஷாட்டில் எப்படி நம்ம பண்ணணும், அதே போல் இன்ஸ்டாகிராமில் எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு A to Z நான் கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் எப்படி வீடியோ பண்ணுறது அப்படி அதை பற்றி நான் வீடியோ நெக்ஸ்ட் போடுறேன். அதே போல் கண்டென்ட் ரைட்டர் அதை பற்றி நான் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு மேலே ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அடுத்த அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ்.